वबरकातुहु। इन्नल हम्दलिल्लाह नहमदुहु व नस्तईनुहु व नस्तगफिर व नऊज़ु बिल्लाहि मिन शुरूरि अनफुसिना व मिन सय्यिआति अअमालिना मन यहदिहिल्लाहु फला मुदिल्ल लहु व मन युद्लिल फला हादिय लहु व अशहदु अन ला इलाहा इल्लल्लाह व अन्ना मुहम्मदन अब्दुहु व रसूलुहु अम्मा बाद। கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, லுகர் தொழுகையை கூட்டாக நிறைவேற்றிவிட்டு ரமலான் மாதத்திலே லுகர் தொழுகைக்கு பிறகு நடைபெறக்கூடிய இந்த மிஷ்காத் என்று சொல்லக்கூடிய ஹதீஸ் வகுப்பிலே நாம் எல்லாம் பங்கெடுத்திருக்கின்றோம். அல்லாஹ்வுடைய கிருபையினால இந்த மிஷ்காத் வகுப்பு தான் இந்த ரமலான் மாதத்திலே கடைசி வகுப்பு முடிஞ்சது, அவ்வளோதான். ஏன்னா நாளைக்கு வெள்ளிக்கிழமை இன்ஷா அல்லாஹ். நாளைக்கு இன்றைக்கி இரவு நம்ம புறப்பாத்ததாக இருந்தால் நாளைக்கு பெருநாவாக இருக்கும். அப்படி இல்லைன்னா 30 பூர்த்தி செய்வோம். ஆனால் அதை சமயத்து வெள்ளிக்கிழமையாக இருக்கிறனால மிஷ்காத்து நடக்காது, மறுநாள் பெருநாவாக இருக்கும். அதாவது இந்த மிஷ்காத் வகுப்பில் ஏராளமான ஹதீஸ்களை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம், அப்படி தானே? நிறைய ஹதீஸ்களை கிட்டத்தட்ட ஒரு 25 வகுப்புகள் நடந்திருக்கு. ரசூலுல்லாஹ்வுடைய ஒவ்வொரு போதனையிலுமே நமக்கு ஒவ்வொன்றுமே மிகப்பெரிய படிப்பினை பெற்று தரக்கூடிய விஷயங்கள். இப்போ இன்னைக்கு இதில் முத்தாய்ப்பாக ரொம்ப முக்கியமான ஒரு செய்தியை நம்ம பார்க்க இருக்கிறோம். அதாவது பொதுவாகவே இஸ்லாம் என்ன செய்யணும்னு சொன்னால், நாம் செய்யக்கூடிய அமல்களிலும் சரி, ஏதாவது ஒரு நல்ல காரியங்கள் செஞ்சாலும் சரி, அதே நேரத்தில் ஒரு மனிதனுடைய கடைசி கட்டம் மூத்தாரத்துக்கு முன்னாடியும் சரி, இந்த ரெண்டையுமே இஸ்லாம் பார்க்கும். நல்லா விளங்கணும். ஒரு அமலை செஞ்சாலும் அந்த அமலுடைய முடிவு எப்படி இருக்குன்னு இஸ்லாம் பார்க்கும். ஒரு மனிதனுடைய எண்டு மௌத்தா போறாரு, மௌத்தாரத்துக்கு முன்னாடி அவருடைய நிலை என்ன, இதையும் இஸ்லாம் பார்க்கும். இந்த ரெண்டுலேயுமே நம்முடைய நிலை எப்படி இருக்கணும்னா பியூரா இருக்கணும். இன்ஷா அல்லாஹ். என்ன பியூரா இருக்குன்னா, அல்லாஹ் தான் என் இறைவன், அவனை தவிர வேறு கடவுள் கிடையாது, அவனுடைய மார்க்கம் இஸ்லாம், அதுல நான் இருப்பேன். என்னுடைய தூதர் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மட்டும்தான் பின்பற்றுவேன், அவர்களை விடுத்து வேறு யாரும் என்ன செய்ய மாட்டேன், பொறுப்பாளனாகவோ வழிகாட்டியாவோ எடுத்துக்கொள்ள மாட்டேன் என்ற இந்த ஒரு நிலையில நம்முடைய கடைசி மௌத் இருக்குல்ல, அந்த மௌத்தாரத்துக்கு முன்னாடி இந்த நிலை நமக்கு இருக்கணும். அமல்ல என்னத்தை பார்க்கும் இஸ்லாம்? இப்போ ஒரு அமலை செய்யறோம் வைங்களேன், அது என்னத்தை பார்க்குன்னு கேட்டீங்கன்னா இஹ்லாஸை பார்க்கும், அப்படிதானே? அமல் செய்யறது பெரிய விஷயம் இல்லை, ஆனா என்ன நிலையில செய்யறோம் அதான் விஷயம். சரியா? உதாரணத்துக்கு, அதாவது ஒரு அமலுடைய இறுதி நிலை, ஒரு மனிதனுடைய இறுதி நிலை, ரெண்டுமே எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு ரசூலுல்லாஹ் நமக்கு சொல்லித்தராங்க. பாருங்க, அதாவது ஹைபர் போர் ஒன்று நடக்குது. ஹைபர் போர், இந்த செய்தி புகாரியில 6493 செய்தியா பதிவு செய்யப்பட்டு. சரியா? ஹைபர் போர் நடந்து கொண்டு இருக்கக்கூடிய நேரத்தில் ரசூலுல்லாஹ் ஒரு மனிதரை பார்க்கறாங்க. அவர் வீரதீரமான செய்றாரு, போராடிட்டு இருக்கிறார். எதிரிகளுக்கு பதிலடி கொடுப்பது சிம்ம சொப்பனமா இருக்கிறாரு. எதிரியை நினைச்சு வீழ்த்துறாரு. முஸ்லிம்கள்லயே அவர் தான் மகத்தானவரா போர் செஞ்சிட்டு இருக்கிறாரு. இருக்கக்கூடிய முஸ்லிம்கள்லயே அவர் தான் ரொம்ப டாப்பா போரும் செஞ்சிட்டு இருக்கிறாரு. அப்ப ரசூலுல்லாஹ் அவரை பார்த்து மக்கள்கிட்ட சொல்றாங்க. என்ன சொல்றாங்கன்னா, யாராவது நரகவாசியை பார்க்கணும் நீங்க விரும்பினீங்கன்னா இவரை பாருங்க அப்படிங்கிறாங்க. தூக்கி வாரி போடுது சஹாபாக்கள். நரகவாசி நீங்க பார்க்க விரும்புறீங்களா, இவங்களை பார்த்துக்குங்க அப்படிங்கிறாங்க. ஆச்சரியமா இருக்கு, என்ன இவர் வீரமா போர் செய்யறாரு, எதிரிகளுக்கு சிம்ம சொப்பனமா இருக்கிறாரு, முஸ்லிம்களே மகத்தான ஒரு நிலையில போர் செஞ்சிருக்கிறாரு, இவரை பார்த்து ரசூலுல்லாஹ் நரகவாசிங்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சஹாபி என்ன செய்யனா அவர் பின்தொடர்ந்து போறாரு. பின்தொடர்ந்து போனா ஒரு கட்டத்தில் எதிரிகளை வெட்டி வீழ்த்துகிறார். இவரும் ஒரு கட்டத்தில் வெட்டப்படுகிறார். வெட்டப்படக்கூடிய பல காயங்களுடைய உடம்புல என்ன பண்றாரு, அந்த பட்ட காயங்களுடைய வேதனையை தாங்க முடியாம
வலியை வந்து தாங்க முடியும் என்ன பண்ணுறாருன்னா வாளை வந்து நெட்டி வச்சு அதில் விழுந்து தற்கொலை பண்ணி மூத்தாயிடுறாரு. முடிஞ்சுதா? தற்கொலை பண்ணா நரகம்தான் கதி. ரசூல்லா சொன்னது கரெக்டு தான் அப்படின்னு நினைச்சாங்க. அந்த பின்தொடர்ந்து போனாரு அவங்க பார்க்குறாங்க. அப்போ ரசூல்லா அடுத்து சொல்கிறாங்க, இந்த செய்திக்கு அப்புறம் சொல்கிறாங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு அடியார் மக்களின் பார்வையில் சொர்க்கவாசிகள் செய்து செஞ்சுட்டே இருப்பார், நற்செயலை செய்து வருவார். ஆனால் உண்மையில் அவர் நரகவாசிகளில் ஒருவராக இருப்பார். இதை போன்ற ஒரு அடியார் மக்களின் பார்வையில் நரகத்துக்குரிய செயல நரகவாசி மாதிரி இருப்பாரு. பார்த்தீங்கன்னா நிறைய தீமையெல்லாம் செஞ்சுட்டே இருப்பாரு, ஆனால் அவர் சொர்க்கவாசியா இருப்பார் சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. இதான் முக்கியமான பாயிண்ட். இன்னமல் அமாலு பி ஹவாத்திமிஹா, இறுதி முடிவுகளை கொண்டே செய்கள் தீர்மானிக்கப்படுகின்றன. வழங்குறவங்களுக்கு இவரு ஒரு போர்ல கலந்து கொண்டு என்ன செஞ்சிருக்கிறாரு, ஷஹீதாவுன்னு தான் வந்திருக்காரு, போர்ல கலந்து தான் வந்திருக்கிறாரு. ஆனா செயலுடைய இறுதி முடிவு பார்த்தீங்களா, தற்கொலை பண்ணிட்டாரு. அதனால அல்லாஹ் அந்த செயலை ஏத்துக்கிறானா? ஏத்துக்கிடல. அப்ப அமலையும் இஸ்லாம் பார்க்குதா, அதே மாதிரி கடைசி ஒரு நிலையும் இஸ்லாம் பார்க்கும். அதுக்கு என்ன அன்புக்குரியவர்களே, அதாவது ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, யுபாசு குல்ல அபதின் அலாமா மாத்தாலை, முஸ்லீம்ல பதிவு செய்யப்பட்டிருக்கு 5518. யுபாசு குல்லு அபதின் அலாமா மாத்தாலை, ஒவ்வொரு அடியாரும் தாம் இறக்கும் போது இருந்த என்ன மனநிலையில் இருந்தாங்களோ அதே நிலையில தான் மறுமையில எழுப்பப்படுவார். மூத்தாரத்துக்கு முன்னாடி என்ன மனநிலையில் இருக்கிறாரோ அந்த மனநிலையில தான் மறுமையில செய்வாரு, எழுப்பப்படுவாரு என்று ரசூலுல்லாஹ் சொல்லிட்டு இன்னொரு இடத்துல சொல்றாங்க, நீங்க மூத்தாரத்துக்கு ஒரு 3 நாளைக்கு முன்னாடி, நம்ம எப்போ மூத்தாரும் தெரியுமா? நமக்கு தெரியாது. நேற்று கூட பாருங்க, நம்மளோடு இரவு தொழுகையில் கலந்து கொண்ட ஒரு சகோதரர், நேற்று இரவு தொழுகையில் கலந்து கொண்ட ஒரு சகோதரர், நம்முடைய கொள்கை சகோதரர் உரையிலே கலந்து கொண்டார். அந்த உரையை உன்னிப்பாகவும் கவனித்தார், கொள்கையில உறுதியாக இருந்தார். இன்னைக்கு அவர் நம்மளோடு இல்லை. சல்மான் ஃபாரிஸ் காக்கா மூத்தாயிட்டாங்க. காலையில் ஃபஜ்ர் தொழுகிட்டு வாக்கிங் போயிட்டு வரக்கூடிய நேரத்தில் மூத்தாயிட்டாங்க. அப்போ நான் யாருக்கு என்ன எப்போன்னு நமக்கு தெரியல. அன்னாருடைய பாவங்களை எல்லாம் மன்னிக்கணும் இன்ஷா அல்லாஹ். அந்த சகோதரருக்காக நம்ம துவா செய்வோம் இன்ஷா அல்லாஹ். பின்னாடி நான் உங்களை பற்றி நான் சொல்கிறேன். ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, அதாவது மௌத்தாரத்துக்கு 3 நாளைக்கு முன்னாடி, நம்ம எந்த 3 நாள் தெரியுமா? நமக்கு யாருக்குமே தெரியாதுங்க. அப்போ ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, அதாவது லா யமூத்துன்ன அஹதுக்கும் இல்லா வஹுவ யுஹ்சினுல் லன்ன பில்லாஹி அஸ்ஸ வஜல். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இறப்பதற்கு 3 நாட்களுக்கு முன்னால் உங்களில் ஒருவர் அல்லாஹ் குறித்து நல்லெண்ணம் கொண்டிருக்கும் நிலையில் அல்லாமல் நீங்கள் மரணித்திட வேண்டாம். அப்ப எப்பவுமே அல்லாஹ் குறித்து எப்படி இருக்கணுமா? நல்ல எண்ணத்தோடயே இருக்கணும். அல்லாஹ் என் இறைவன், அவன் மகத்தானவன், அவன் மன்னிப்பு மிக்கவன், என் பாவத்தெல்லாம் மன்னிச்சிருவான், அவன் தான் ரப்பு, அவனை நம்ம சந்திக்க இருக்கிறோம் என்ற மனநிலையில இல்லாம நீங்க நிச்சயிடாதீங்க, மூத்தாயிராதீங்கிறாங்க. விளங்குதா உங்களுக்கு? அப்போ இதுல என்ன பார்க்கணும்னா, ஒரு மனிதனுடைய கடைசி தருவாய் ரொம்ப முக்கியங்க. வாழும்போது எப்படி இருக்கான்னு பிரச்சனை இல்லை, மூத்தாகும் போது என்ன நிலையில இருக்கிறான். இப்ப நாம நேர்வழியில் இருக்கிறோம்ல, இதே நேர்வழி மௌத்தாக போகும்போது இருக்கணும் இன்ஷா அல்லாஹ். பிறண்டு விடக்கூடாது. அதனால தான் ரசூலுல்லாஹ் துஆ கத்து தந்தாங்க, யாமு கல்லிபல் குலூப் சப்பித் கல்பி அலா தீனி. உள்ளங்களை புரட்டக்கூடியவனே அல்லாஹ், என் உள்ளத்தை உன்னுடைய மார்க்கத்தில் நிலைத்திருக்க செய்யி. சாவும் போதும் மார்க்கத்திலே இருக்கணும் இன்ஷா அல்லாஹ். நம்முடைய உயிர் தொண்டைக்குள்ளே அடையும் பொழுது லா இலாஹ இல்லல்லாஹ், வணக்கத்துக்குரிய அல்லாஹ்வை தவிர யாரும் இல்லை என்ற ஏகத்துவ கலிமாவை சொல்லக்கூடிய பாக்கியத்தெல்லாம் நமக்கு தரணும். அன்புக்குரியவர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் உங்களுக்கு தெரியும், 2 சம்பவத்தை சொல்லிட்டு முடிக்கிறேன். ரசூலுல்லாஹ்வுடைய பெரிய வாப்பா யாரு? அபு தாலிப். ரசூலுல்லாஹ்வுடைய பெரிய வாப்பா அபு தாலிப் ரொம்ப பாசமா ரசூலுல்லாஹ் வளர்த்தாங்க. ரசூலுல்லாஹ் பிறக்கிறதுக்கு முன்னாடியே வாப்பா மௌத்து. சரியா? பாப்பா அப்துல்லா மௌத்தாயிட்டாங்க பிறக்கிறதுக்கு முன்னாடியே. பிறந்து கொஞ்ச நாள்ல யார் மௌத்து? அம்மா ஆமினா, அவங்களும் மௌத்து. அதுக்கப்புறம் அப்துல் முத்தலிஃப் பாட்டனார் பொறுப்பெடுத்து வளர்க்குறாங்க. கொஞ்ச நாள் அப்துல் முத்தலிஃப் மௌத்து.
சரியா? அனாதையாகத்தான் ரசூலா வளர்றாங்க. ரசூலா பார்த்து அல்லாஹ் சொல்றான், உம்மை அனாதையை கண்டு உம்மை நாம் அரவணைக்கவில்லையா கேட்கிறான் அல்லாஹ். சுமார்ல பெரிய பாக்கியங்க. ஏன்னா ரசூலுல்லாஹ்க்கு அந்த தாய் தந்தை இல்லாதவுடைய வழி தெரியும். நமக்கெல்லாம் இன்னைக்கு வாப்பா அம்மா இருந்திருக்கிறாங்க, வாப்பா அம்மா இல்லாத அந்த அனாதை இருக்காங்களா இல்லையா, அது வந்து பெரிய வழிங்க. என்னதான் இருந்தாலும் வாப்பா அம்மா கவனிக்கமே வருமா? சாட்சி சாச்சப்பா வேறு மாதிரி தான் பார்ப்பாங்க. ரசூலுல்லாஹ் அதனால தான் சொன்னாங்க, நீங்க அனாதைகள் ரொம்ப கவனிங்க அப்படின்னாங்க ரசூலுல்லாஹ். அனாதைகள் நீங்க உற்றாதீங்க. யார் அனாதையை வந்து கவனிக்கிறாங்களோ, அனாதைகளுக்கு உதவி செய்கிறாங்களோ, அவங்களும் நானும் மறுமையில இப்படி வருவோம். நாங்கள் சுபானந்தம் மறுமை எப்படி வருவோம்? கையை சேர்த்து காட்டினாங்க. அனாதையை யார் காப்பாற்றாங்க, யார் பொறுப்பாக அவங்களை கவனிக்கிறாங்களோ, அவங்களுக்கு உதவி செய்கிறாங்களோ, அவங்களும் நானும் என்ன செய்வோம்? மறுமையில் இப்படி வருவோம், நாங்கள் நெருக்கமாக இருப்போம் நாங்கள். ஏன்னா அந்த வழி அவங்களுக்கு தெரியும். சொல்லாங்க அப்துல் முத்தலிஃப் வளர்க்குறாங்க, அவங்களும் மூத்தாயிடுறாங்க. அதுக்கப்புறம் தான் யார் கேர் பண்ணுறா? அபு தாலிப் கேர் எடுக்கிறாங்க. கடைசி வரைக்கும் வச்சிருக்காங்க. வாலிப வயசு சிரியாக்கெல்லாம் கூட்டு போறாங்க ரசூலுல்லாஹ்வை, வியாபாரத்துக்கு கற்றுக் கொடுக்குறாங்க. அப்பதான் 40 வயசுல தான் நபி ஆகுறாங்க. அபு தாலிஃப் ஏரியாலே பெரிய ஆளு, ஏன்னா குறைஷி குலம்ல ஏரியாலே பெரிய ஆளு. இஸ்லாத்தை இவங்க சொன்ன உடனே பயங்கரமான எதிர்ப்பு, நபி ஆன உடனே எதிர்ப்பு மக்கள் மத்தியில. ரசூலுல்லாஹ்வை யாரெல்லாம் ஏத்துக்கிட்டாங்களோ அந்த மக்கள்லாம் நைய புடைக்கிறாங்க, அடி பிரித்து மேய்கிறாங்க, கடுமையான துன்பம். ஆனா ரசூலுல்லாஹ் கை வைக்க பயந்தான். ஏன் தெரியுமா? அபு தாலிஃபுடைய மகன் பெரிய ஆளுப்பா, பக்கபலமா இருந்தாங்க. ஆனா ரசூலுல்லாஹ்க்கு நிறைய சோதனை வந்துச்சு. இப்படி ரசூலுல்லாஹ்க்கு பக்கபலமா இருந்தது யாரு? அபு தாலிப் பக்கபலமா வளர்த்தாங்க. அப்போ ஒரு கட்டத்துல அபு தாலிஃபுடைய மரண வேலை, மூத்தா இருக்கிறாங்க. அபு தாலிப் சக்கராத்துடைய ஹாலில் கிடக்குறாங்க. அப்போ வாப்பா பெரிய வாப்பா பார்க்குறாங்க. பெரிய வாப்பா சத்தியத்தை ஏற்றுக்கிடலை. சத்தியத்தை ஏற்றுக்காம மூத்தாயிட்டாங்கன்னா அவங்களுக்கு இங்கே தான் கதி, மறுமையில் நரகம் தான் கதி. உடனே ரசூலுல்லாஹ் அவங்ககிட்ட போயிட்டு, என் பெரிய தந்தையே ஒரு தடவை சொல்லுங்க லா இலாஹா இல்லல்லாஹ். யார் தாவா பண்றா? நானோ நீங்களோ இல்லை, ரஹ்மத்தில் ஆலமீன் உலகத்துக்கு அனுப்பப்பட்ட அருள்கொடை ரசூலுல்லாஹ் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெரிய வாப்பாக்கு தாவா பண்றாங்க. லா இலாஹா இல்லல்லாஹ் சொல்லுங்க, உங்களுக்காக அல்லாஹ் நாடி நிறைவேற அனுப்பிச்சிறேன், பாவ மன்னிப்பு கேட்கிறேன். நீங்க ஏத்துட்டீங்கன்னா முன்னாடி உள்ள பாவத்தெல்லாம் எல்லாம் மன்னிச்சிருவான். இன்னொரு பக்கம் எதிரிகள், அவங்களுடைய சொந்தக்காரன் பெரிய பெரிய யாரு, அபூஜஹல் உத்பா இந்த மாதிரி ஆட்கள்லாம் பக்கத்துல நின்று ஏத்துக்கிறாதிய அப்துல் முனாஃபி அப்துல் முத்தலிஃபுடைய கொள்கையை நீங்க மறுக்க போறீங்களா? நம்ம கொள்கை என்ன? சிலையத்தானே வணங்கிட்டு இருக்கிறோம், அந்த கொள்கை தான் கரெக்டான கொள்கை, இதெல்லாம் ஏத்துக்கிறாதீங்க. அவன் ஒரு பக்கத்தை தாவா பண்ணிட்டு இருக்கிறான். கடைசியில் அவர் என்ன பண்ணாரு? நான் என் முன்னோர்கள் என்ன கொள்கைகள் இருந்தாங்களோ அந்த கொள்கை தான் இருப்பேன், இப்படியே சொல்லியே மூத்தாரு. யாரு சொல்லி நேர்வழி கிடைக்கல? ரசூலுல்லாஹ் சொல்லி. இதான் செட்டப், இதான் அல்லாஹ்வுடைய ஸ்டைல். இன்ன அலைனா லல் ஹுதா, நேர்வழி நம்மை சேர்ந்துங்க. நல்லா நேர்வழி நான் தான் கொடுப்பேன், உங்களுக்கு என்ன வேலை மட்டும்தான் எடுத்து சொல்றதுதான். சரியா? அப்ப பாருங்க, ரசூலுல்லாஹ் கவலையில் இருக்கிறாங்க, மூத்தாயிட்டாங்க, கவலையில் இருக்கிறாங்க. அல்லாஹ் நினைச்சான் ஒரு வசனத்தை இறக்குறான், நபியே நீங்க கவலைப்படாதீங்க, அவங்க யாரு? உங்க பெரிய வாப்பா தானே, நீங்க எனக்கு ரொம்ப நெருக்கமான ஆள் தானே, அது பார்த்துக்கிடலாம் அப்படியே அல்லாஹ் இறக்கிற வசனம் இறக்கல. எப்படி தான் இறக்குறான்? நபியே நீங்க விரும்பினா உங்க பெரிய வாப்பா இருந்தா நேரடிக்கு வந்துடுமோ, இப்படியே கேட்கிறாங்க. நீங்கள் விரும்பியோரை எல்லாம் உங்களால் நேர்வழிப்படுத்த முடியாது, மாறாக நான் நாடணும் தான். அல்லாஹ் நாடினாத்தான் நமக்கு நேர்வழி கிடைக்குங்க. இன்னைக்கு அல்லாஹ் அந்த சத்தியத்தை தந்திருக்கான். இன்ஷா அல்லாஹ் நாம மூத்தா போகும்போது இதே சத்தியத்தில் மூத்தாயிரும் இன்ஷா அல்லாஹ். இது ரசூலுல்லாஹ்வுடைய பெரிய தந்தையுடைய நிலை. அவருக்கு நரகம் தான். ரசூலுல்லாஹ்வுடைய பெரிய தந்தை என்னது? நரகம் தான் கதி. சரியா? ஒரு கட்டத்தில் ரசூலுல்லாஹ் தன்னிடத்தில் வேலை பார்த்த ஒரு யூத சிறுவன், இந்த விஷயம் நமக்கு பல நேரத்தில் தெரிஞ்சாலும் அவ்வப்போது உள்ளத்துல பதிய பற்றிக்கிட்டே இருக்கணும். ரசூலுல்லாஹ் கிட்ட ஒரு யூத சிறுவன் ஒருத்தர் வேலை செய்யறாரு. யூத சிறுவன் கொள்கையில வேற கொள்கையில இருக்கிறவர், அதுவும் சின்ன பையன் வேற. வேலை செஞ்ச யூத சிறுவன் ஒரு நாள் சுகவீனமா போயிடுறாரு, உடம்பு முடியாம போயிடுறாரு. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேராக போய் பார்க்கறாங்க. இவ்வளவு பெரிய ஒரு மனப்பாக்கு பார்த்தீங்களா? தன்னிடம் வேலை செய்த ஒரு சிறுவன், அதுவும் மாற்றுக் கொள்கையில் இருக்கிறாரு, வேற ஒரு கொள்கையில் இருக்கிறாரு. அந்த யூத சிறுவன் போய் ரசூலுல்லாஹ் நலம் விசாரிக்க போறாங்க. போனா ரொம்ப கிரிட்டிக்கலான நிலையில இருக்கிற அந்த சிறுவன், கொஞ்சம் மோசமான நிலையில இருக்கிறாரு.
ரசூலுல்லாஹ் எங்கே போனாலும் தாவா தான். எங்கே போனாலும் என்னது, சத்தியத்தை சொல்லிகிட்டே தான் இருப்பாங்க. ஏன்னா அதான் அவங்களுடைய பிரதான வேலையை. அப்போ அந்த சிறுவனை பார்த்து ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, அஸ்லீம் அப்படிங்கிறாங்க. ஒத்த வார்த்தை தான் அஸ்லீம் அப்படிங்கிறாங்க. அஸ்லீம்னா என்னது, இஸ்லாத்தை ஏற்றுக்கப்பா அப்படிங்கிறாங்க. நீ யூத கொள்கையில் இருக்கா, நீ இஸ்லாத்தை ஏற்றுக்க மாட்டியா? உடனே அவருக்கு ரசூலுல்லாஹ் பற்றி தெரியும், அப்படிதானே? ஏன்னா ஓனராக இருந்திருக்காங்க ரசூலுல்லாஹ், முதலாளியாக இருந்திருக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் நடத்தல அவருக்கு தெரியும். ஆனால் வேறு கொள்கையில் இருக்கிறாரு. ஏற்றுக்கலாமா வேணாமான்னு ஒரு நிலையில் இருக்கிறார் போல. பக்கத்தில் தந்தை வேற நிற்கிறார், அவரும் யூதர் தான். ரசூலுல்லாஹ் ஏற்றுக்க, இஸ்லாத்தை ஏற்றுக்கங்கிறாங்க. பக்கத்தில் வாப்பா நிற்கிறாங்க. என்ன செய்யறது? உடனே அந்த சிறுவன் வாப்பா அப்படி பார்க்குறான், சொல்லவும் வாப்பா அப்படி பார்க்குறான். வாப்பா சொல்றாரு, அவர் வாப்பா சொல்றாரு, அத்தியா அபா அல் காசி அப்படிங்கிற, அபுல் காசி நீ கட்டுப்படு அப்படிங்கிறார். சுப்ஹானல்லாஹ், நாங்களாம் வேற இல்லை, நீயா ஏற்றுக்கப்பா அப்படிங்கிற. உடனே அந்த சிறுவன் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டான். அஸ்லிம் ஷஹாதத்தை சொல்லிட்டான். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய முகத்துல பார்க்கறது சுப்ஹானல்லாஹ். அந்த வீட்டை விட்டு வெளியே போகும்பொழுது ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அல்ஹம்துலில்லாஹில்லதி அன்கதஹு மினன் நார். இந்த சிறுவனை நரகத்தை விட்டு காப்பாற்றி அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். சுப்ஹானல்லாஹ், எப்படிப்பட்ட ஒரு நிலை பார்த்தீங்களா? பெரிய வாப்பாக்கு சத்தியம் கிடைக்கல, ஒரு யூத சிறுவனுக்கு ஒத்த வார்த்தை தான் சொன்னாங்க. அல்லாஹ் நாடி உள்ளத்தில் சத்தியத்தை போட்டுட்டாங்க. இதாங்க அல்லாஹ்வுடைய செயல். ஏன் இதை நான் சொல்ல வரேன்னு சொன்ன அன்புக்குரியவர்களே, நம்முடைய கடைசி தருவாய் கரெக்டாக இருக்கணும். இன்ஷா அல்லாஹ் மூத்தாரத்துக்கு 3 நாளைக்கு முன்னாடி அல்லாஹ் குறித்து நல்லெண்ணம் இருக்கணும். இந்த சத்திய இஸ்லாத்தில் இருக்கணும். வேற ஒரு கொள்கையை நாம் என்ன செய்யக்கூடாது, போய்விடக்கூடாது. அல்லாஹ் நான்னா என்ன வேணாலும் பண்ணுவான். ஏன்னா அது அவனுடைய அதிகாரம். நேர்வழி, செல்வத்தை கொடுக்கிறது, பிள்ளையை கொடுக்கிறது, பொருளாதாரத்தை கொடுக்கிறது, நோயை கொடுக்கிறது, நோயை எடுக்கிறது, இது எல்லாம் ரப்புடைய வேலை. ஆனால் என்ன நினைக்கிறாங்க மக்கள், அந்த அவுளியா பண்ணுவாரு, இந்த அவுளியா தருவார்னு நினைக்கிறாங்க. அவுளியாவாலே ஒன்றும் பண்ண முடியாதுங்க. நீங்க மக்கள் இந்த லைவ்ல மக்கள் பிற கொள்கையை சேர்ந்த சகோதரர்கள் சகோதரி பார்த்துட்டீங்கன்னா சத்திய இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள். இன்ஷா அல்லாஹ் ரப்புக்கு தான் எல்லா பவருமே. நேர்வழி கொடுக்கிறது, பிள்ளையை கொடுக்கிறது, செல்வத்தை கொடுக்கிறது, நோயை நீக்கிறது எல்லாம் ரப்பு தான். அந்த கொள்கை தான் இஸ்லாமிய கொள்கை. அந்த கொள்கையிலேயே வாழ்ந்து மரணிக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நினைச்சணும் நமக்கு தரணும். இன்ஷா அல்லாஹ் அன்புக்குரியவர்களே, இதை உணர்ந்து நம்முடைய கடைசி தருவாய், அதே மாதிரி ஒவ்வொரு செயல்பாடு. இப்போ உதாரணத்துக்கு நோன்பு வச்சிருக்கோம்ல, முடிஞ்சிட்டா 30 நோம்பு முடிய போதா, இப்போ அல்லாஹ் பார்ப்பான், இவன் 30 நோம்பு எதுக்காக வச்சான்னு பார்ப்பான். பேருக்கு வச்சானா, புகழுக்கு வச்சானா, இல்லை எல்லா மக்களும் போய்க்க நம்மளும் பிடிப்போன்னு வச்சானா? அல்லாஹ்வுக்காக வைக்கணும். அதான் பாயிண்ட். நான் இந்த 30 நோம்பு வச்சிருக்கேன்னு சொன்னா இது யாருக்கு? என் ரப்புக்காக நான் வச்சிருக்கிறேன், வேற எதுக்காக வைக்கல. அப்பதான் அல்லாஹ் கூலியை தருவான். ஒரு காசு பணத்தை கொடுக்குறோம், காசு பணத்தை கொடுத்தா இது யாருக்கு? என்னுடைய ரப்புடைய முகத்துக்காக நான் கொடுக்கிறேன். வேற யாரும் போற்றுவதற்கோ போடுவதற்கோ பெருமையா பேசுவதற்கோ இல்லை. நாம அதைத்தாங்க பார்ப்போம். உண்மையிலேயே எல்லாம் காப்பாற்றணும், உள்ளத்தில் வந்துடக்கூடாது. எனக்கு கொஞ்சம் கொடுத்துட்டா வச்சுங்களேன், நம்மளை எல்லாரும் பேசணும்னு நினைப்பாங்க, அந்த நேரம் வந்துடக்கூடாது. மனுஷன் அப்படிதான் இருக்கிறான். மனுஷன் நம்மளும் என்ன செய்யணும், நிறைய கொடுக்கணும் தான் பார்க்கணும். கம்மியாக கொடுக்கணும் பார்ப்போமா? இப்போ நம்ம பில் எடுத்துட்டு போறோம் ஒரு இடத்துக்கு, நன்கொடைக்காக பள்ளிவாசல் வசூலுக்காக நன்மையாக்காக கேட்குறோம். 10 ரூபா போடுறாரு. எவ்வளோ போடுறாரு? 10 ரூபான்னு என்ன நமக்கு முகம்னா 10 ரூபா போடுறாங்க. அதே ஒரு லட்ச ரூபா போறா வச்சுக்கலாம், 1 லட்ச ரூபா தராரு. லட்ச ரூபா பேரே அழகா இருக்கும். பாய் உங்க பேர் என்ன? ஜனாப் அப்படின்னு போட்டு 1 லட்சம் அடிக்கும். 10 ரூபான்னு என்னது? 10 அப்படிங்கிறது. நம்மளும் அப்படிதான் பார்க்குறோம், பெருசா தான் பார்க்குறோம். ஆனால் அல்லாஹ் பெருசா பார்க்க மாட்டான். என்ன பார்ப்பான் அல்லாஹ்? சின்னதா இருந்தாலும் தரத்தை பார்ப்பான்ல. நம்ம பார்க்கறது குவான்டிட்டியை, நம்ம பார்க்கறது குவான்டிட்டியை, அல்லாஹ் பார்க்கறது குவாலிட்டியை. குவாலிட்டி தான் பார்ப்பான். அது சிறுசோ பெருசோ தரமா இருக்கா? இப்போ 1 லட்ச ரூபா கொடுத்துரும் வருவாரு, 10 ரூபா கொடுத்தும் வருவார் பள்ளிக்கு. நம்ம யாரை பார்ப்போம்? 1 லட்ச ரூபா கொடுத்தாரு, அவர் தான் பாய் வாங்க. 10 ரூபா கொடுத்தா கண்டுக்கவே மாட்டோம், இருக்கே இல்லையா? இந்த 10 ரூபா கொடுத்து என்ன பண்ணிக்கிறாரு? என்னால 10 ரூபா தான் கொடுக்க முடியும், என் அல்லாவுக்காக நான் கொடுக்குறேன், இதுக்கு கூட அல்லாஹ் கூலி தருவான்னு அவர் உள்ளத்தை நினைச்சு கொடுத்துருக்கிறார். இந்த 1 லட்ச ரூபா கொடுத்துருக்கிறார், இவர் உள்ளத்தை நமக்கு தெரியாது. ஆனா என்ன நினைச்சிருக்காருன்னா, நம்ம போனா மதிப்பு, இவர் தான்ப்பா 10 கஞ்சி இவர் தான் போட்டாரு. எத்தனை கஞ்சி? நீ 10 கஞ்சி என்ன 1 கோடி கஞ்சி போட்டாலும் உன் உள்ள சரியில்லைன்னா அல்லாஹ் தூக்கி மூஞ்சில கடாசிடுவான், மறுமையில ஓரலன்றுவான்.
நீ எவனுக்காக செஞ்ச? ஒத்த ரூபா செஞ்சாலும் ஏகனுக்காக செய். 1 கோடி ரூபாய் செஞ்சா நீ பகட்டுக்காக பெருமைக்காக செஞ்சா உனக்கு என்ன இல்லை? இது எதிர்பார்க்கறாங்க மனுஷன், பெருமையா பார்க்கறான். பெருமைக்கெல்லாம் வேலையே இல்லைங்க. பெருமையை தூக்கி குப்பை தொட்டில போடுங்க. ஜெயிக்கவே வைக்காது ஒரு காலம். நான் தான் நெஞ்ச நிமித்தினாலும் முடிஞ்சு போச்சோடுதான். பணிவா நடக்கணும் நம்மலாம். அப்போ ஒரு செயலுடைய முடிவு எப்படி இருக்கணும்? அல்லாஹ் தரத்தை பார்க்குறான். அதையும் நம்ம நினைச்சு கவனம் எடுத்துக்குவோம். இஹ்லாஸான அடிப்படையில் எல்லா காரியத்தையும் செய்வோம். மௌத்தாரத்துக்கு முன்னாடி சத்திய இஸ்லாத்தில் இருப்போம் இன்ஷா அல்லாஹ். அந்த பாக்கியத்தை எல்லாம் தரும். ஏன்னா அந்த மௌத்தெல்லாம் ரொம்ப மோசமான ஒரு நிலை. கல்லா இதா பலகத்தி தராக்கிய வக்கீல மன்றாக் வதன்ன அன்னஹுல் ஃபிராக் வல்தஃபத்தி ஸாக் பிஸாக் இலா ரப்பிக யௌமைதின் மஸாக். உயிர் தொண்டைக்குழி அடையும் பொழுது, கால்கள்லாம் ஒவ்வொரு காலும் பின்னிக் கொள்ளக்கூடிய நேரத்தில், ரோமங்களாம் சிரித்து எழுதக்கூடிய நேரத்தில் உயிர் கைப்பற்றப்படும். அப்ப அல்லாஹ் கேட்பான், இப்ப கூப்பிடுறான்னு கேட்பான். மந்திரிப்பவன் யாருன்னு கேட்பான். கூப்பிடு, அதுவே பிரிவு என்று விலகிக் கொள்வான். அந்த பிரிவு வந்துட்டுனா யாரும் நினைச்சு ஜெயிக்க முடியாது. அதை உணர்ந்து செயல்படக்கூடிய மக்களாக இருப்போம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்முடைய பாவங்களை மன்னித்து இந்த ரமலானுடைய மாசத்தில் நோன்பு வச்சிருக்கோம். இந்த நோம்பெல்லாம் ஏற்றுக்கொண்டு அவன் இதற்கான கூலியை மறுமையில் தர வேண்டும் என்று அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்வோம். அப்படிப்பட்ட நன்மக்களாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம் அனைவரையும் ஆக்கியல் புரிய வேண்டும். சகோதரர் சல்மான் ஃபாரிஸ் காக்கா நேற்று வரைக்கும் நம்மளோட இருந்தாங்க. தொழுகைக்கு வந்தாங்க, எல்லா வக்துக்கும் வந்துடுவாங்க. நேற்று பயானில் கூட கலந்துக்கிட்டாங்க. அதாவது ஒவ்வொரு ஆர்ப்பாட்டம் போராட்டம் இதுக்கெல்லாம் கூட வந்துடுவாங்க. ஜும்மாவுக்கு முதல் நபராக வந்துடுவாங்க. ஒவ்வொரு ஜும்மாவுக்கும் முதல் நபராக வந்துடுவாங்க. அவங்க எப்படின்னா இப்போதான் சத்தியத்தை ஏற்றுக்கிட்டாங்க. மாற்று வேறு ஒரு கொலையில் இருந்தாங்க. இதுதான் சத்தியம் வணங்கி குடும்பத்தில் அவ்வளோ எதிர்ப்பு. குடும்பத்தில் டோட்டல் குடும்பம் எதிர்ப்பாக இருந்தாலும் நான் இந்த கொலையில் தான் இருப்பேன் அப்படிங்கிறது உறுதியாக இருந்தாங்க. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவங்களுடைய உறுதித்தன்மை ஏற்றுக்கிட்டு அவங்களுடைய மன்னரை வாழ்க்கை எல்லாம் சிறப்பாக்கி வைக்கணும். மறுமையுடைய வாழ்க்கையை அந்த நினைச்சணும் சிறப்பாக்கி வைக்கணும். எந்த அளவுக்குன்னா இந்த பசித்தோருக்கு உணவு அளிக்க திட்டம் கொடுக்குறோம்ல, பசித்தோருக்கு வாரம் சனிக்கிழமை வாரம் கம்பல்சரியாக 100 ரூபா தந்துடுவாங்க. மூத்தாயிட்டாங்க, அல்ல அதுக்கு உண்டான கூலியை கொடுக்கணும். இறந்த மொழியை தீயதான் பேசக்கூடாது, நல்லதை பேசலாம். இன்ஷா அல்லாஹ் அவங்களுக்கு நல்ல நன்மையை கொடுக்கணும். வாரம் கரெக்டாக செஞ்சிருவாங்க, 100 ரூபா கொடுத்துருவாங்க. ஒவ்வொரு நேரம் என் பங்கு இருக்கணும் பாய் அப்படின்றாங்க. இன்ஷா அல்லாஹ் அந்த சகோதரருக்கு அல்லாஹ் என்ன செய்யணும்? அருள் புரியணும். கபரில் வச்ச உடனே உறுதிப்பாட்டை தரணும்னு சொல்லி அல்லாஹ்ட்ட துவா செய்வோம். இன்ஷா அல்லாஹ் மறுமையில் நல்லடியாரை கூட்டத்தை சேர்க்கணும். அந்த கொள்கை சகோதரருக்காக அனைவரும் பிரார்த்தனை செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறோம். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இந்த கேள்வி டக்குன்னு பதில் சொல்லிருங்க சரியா? ஒரு போரில் கலந்துக்கிட்டு தற்கொலை பண்ணிக்குவார், எந்த போர் அது? கைபர். சரி சரி சரி. அவங்க பேர் வருதா? இருக்குதா? சரி. பேர் உஸ்மான் வருதோ? குஸ்மான் வருதோ? சரி சரி சரி. முடிச்சுக்குவோம். அன்புக்குரியவரே, என்னையோட மிஸ்காத்த முடிஞ்சுது. இன்ஷா அல்லாஹ் பெருநாளை சிறப்பாக கொண்டாடுவோம். அல்லாஹ்வை அதிகம் பெருமைப்படுத்துவோம். இன்ஷா அல்லாஹ் இந்த சத்தியத்தை அல்லாஹ் நமக்கு தந்திருக்கான்ல, அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் பெருநாள் தினம் முழுவதும் நினைச்சுவோம் அல்லாஹ்வை போற்றி புகழ்ந்து பெருமைப்படுத்துவோம். இந்த சத்தியத்திலேயே அல்லாஹ் நம்மளை மரணிக்க செய்ய வேண்டும் என்று துஆ செய்வோம். சுப்ஹானக்கல்லாஹ்.